ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கணம். நம்ம டெய்லி இலக்கணம் பகுதி பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இலக்கண பகுதி என்ன அப்படின்னா, ஒருமை பன்மை அறிதல். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக 3 மாதம் இருக்குது. இது வந்து மார்ச். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் தான் நமக்கு எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 3 மாதத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, படிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஜூலை மந்த்தில் உங்களால் ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளார நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒருமை பன்மை அறிதல். ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் டைரெக்டாகவே கவர் ஆகுது. அதனால் இன்றைக்கி இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இலக்கணம் டாபிக்ஸ், எக்ஸாமுக்கு தமிழில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒருமைனா என்னென்னு பார்க்கலாம். ஒருமை அப்படின்னா என்னென்னா, ஒன்றை மட்டும் குறிப்பது. இது நமக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒருமை பன்மையெல்லாம் படிச்சிருப்போம். ஒருமை அப்படின்னா என்னது? ஏதாவது ஒன்றுத்தை மட்டும் குறிச்சுது அப்படின்னா அது ஒருமை. அடுத்தது, ஒருமையில் ஒரு தொடர் தொடங்கினால் அதன் முடிவிலும் அது ஒருமையில் தான் முடிய வேண்டும். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருமையில் ஒரு தொடர், ஒரு சென்டென்ஸ் வந்து தொடங்குனுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஒருமையில் தான் முடியணும். ஃபஸ்ட்டு வந்து ஒருமையில் தொடங்கிட்டு அடுத்தது லாஸ்ட்டாக முடியும் போது பன்மையில் முடிஞ்சுது அப்படின்னா அந்த தொடர் வந்து தப்பு. அதனால் ஒருமையில் முடிகிற தொடர் எப்பயுமே வந்து ஒருமையில் தான் முடிய வேண்டும். ஸோ இதுதான் ஒருமை. அடுத்தது பன்மைனா என்னன்னு பார்க்கலாம். பன்மை என்பது ஒன்றிற்கும் மேற்பட்டவைகளை குறிக்கும். ஒன்றுத்துக்கும் மேற்பட்டது. ஒன்று அப்படின்னா நமக்கு தெரியும் ஒருமை. ஒன்றுத்தை குறித்தது அப்படின்னா அது ஒருமை. ஒன்றிற்கும் மேற்பட்ட பொருள்களை குறித்தது அப்படின்னா அது பன்மை. இதுவும் நமக்கு தெரியும். ஸோ பன்மையில் ஒரு தொடர் தொடங்கினால் அதன் முடிவிலும் பன்மையில் தான் முடிய வேண்டும். நம்ம ஒருமையில் பார்த்தோம், ஒரு தொடர் ஒருமையில் முடிஞ்சால் அது ஒருமையில் முடியணும். அதே சேம் இங்கே பன்மையில் ஒரு தொடர் முடியுது அப்படின்னா அந்த தொடர் பன்மையில் தான் முடிய வேண்டும். ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள். மரங்கள் சாய்ந்தன. இந்த இடத்துல நம்ம மரம் சாய்ந்தன அப்படின்னு போட்டோம்னா இந்த மரம் அப்படிங்கிறது ஒருமை, சாய்ந்தன அப்படிங்கிறது பன்மை. அப்போது இது வந்து தப்பாயிடும். அதனால் மரங்கள் சாய்ந்தன. மரங்கள் அப்படிங்கிறது நிறையா மரங்களை சொல்கிறாங்க. அப்போ இதுவும் பன்மை. சாய்ந்தன அப்படின்னா இதுவும் பன்மை. ஸோ சாய்ந்தது அப்படின்னு வந்தால் தான் அது தப்பு. ஏன்னா அது ஒருமை ஆகிடும். சாய்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டுமே கரெக்டு. ஒரு தொடர் வந்து பன்மையில் தொடங்கி பன்மையிலே முடியுது. அதனால் இது சரியான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது, இது கருவிகள் பழுதடைந்தன, செடிகள் அசைந்தன. ஸோ இதெல்லாம் பன்மைக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்கள், தன்மை பெயர். இதை வந்து ஒருமையில் எப்படி சொல்லுவோம், பன்மையில் எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஒருமையில் யான் அப்படின்னு சொல்லுவோம். இதே பன்மை அப்படின்னா யாம், யாங்கள். அடுத்தது நான் அப்படின்னு ஒருமையில் சொல்லுவோம். அடுத்தது இங்கே நாம், நாங்கள் அப்படின்னு பன்மையில் சொல்லுவோம். நாம், நாங்கள் அப்படின்னா என்னது? பன்மை. பலரை வந்து சேர்த்து சொல்கிறது. நாங்கள் வந்தோம், நாம் செல்வோம் அப்படின்னு அப்படி சொல்கிறது பன்மை. இதே நான் அப்படின்னா நான் வந்தேன், நான் செல்வேன் அப்படின்னு ஒருத்தரை மட்டும் குறித்து சொல்கிறது ஒருமை. அடுத்தது முன்னிலை பெயர். முன்னிலை பெயர் பாருங்கள், நீ அப்படின்னு ஒருமையில் சொல்லுவோம். இங்கே வந்து நீர், நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பன்மையில். அடுத்தது படர்க்கை பெயர். முன்னாடி பார்த்தது முன்னிலை பெயர், இப்போ நம்ம பார்க்க போகிறது படர்க்கை பெயர். படர்க்கை பெயரில் ஒருமையில் என்னென்னலாம் சொல்கிறோம், அடுத்தது பன்மையில் அதை எப்படிலாம் சொல்லுவோம், இதை வந்து இங்கே பார்ப்போம். இப்போ பாருங்கள், அவன், அவள், அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒருமையில் அதுன்னு சொல்லுவோம், பன்மையில் அவைன்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவிலேருந்து தான் நமக்கு கொஷின் வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது தம்பி அப்படின்னா தங்கை. இது நமக்கு தெரியும். இது வந்து ஆண் அப்படின்னா பெண். இது அந்த ஆப்போசிட் ஜெண்டர் அதில் வர்றது. தம்பினா தங்கை. அடுத்தது கண் அப்படின்னாலும் நமக்கு தெரியும், கண்கள். அடுத்தது நரி அப்படின்னா நரிகள். இதுதான் படர்க்கை பெயர்கள். அடுத்தது பிழை திருத்தம். இங்கே வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு இருக்கிறதெல்லாம், இதெல்லாம் வந்து சரியாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இதெல்லாம் பிழை. இது வந்து திருத்தம். இந்த பிழையெல்லாம் திருத்தம் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அவைகள் அப்படிங்கிறது பிழை, அவை இதுதான் வந்து சரி. அடுத்தது அதுகள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எங்கேயுமே இந்த அதுகள் அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அவைகளும் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் அதுகள் அப்படின்னா அது. அடுத்தது எனது மகன், இது வந்து பிழை, இது தப்பு. எனது மகள். அடுத்தது ஒரு ஊர், இது வந்து ஓர் ஊர். உயிர் எழுத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஓர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம், அதை வந்து பாருங்கள். அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். ஒரு ஊர் அப்படின்னு வராது, ஓர் ஊர். ஒரு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி, அங்கே தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு. ஓர் வந்து உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி தான் ஓர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நாட்கள், நாள்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பொது வழி அல்ல, இது வந்து பொது வழி அன்று. அடுத்தது சில அறிஞர், இது வந்து அறிஞர் சிலர், அறிஞர் சிலர். அடுத்தது அவன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவன் அல்ல அப்படின்னு வராது, அவன் அல்லன். அவன் கவிஞன் அல்ல அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருவாங்க. நமக்கு ஆன்சரில் அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு போடணும். இதே ஒரு பெண்ணை கொடுத்துட்டு அவள் கவிஞன், அதே மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி அவள் அல்ல அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே நீங்கள் பெண் பாலை குறிக்கிறது அவள் அல்லல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் அவள் அல்ல அப்படின்னு கொடுத்தா அவள் அல்லல். ஸோ இதுதான் கரெக்டு. அடுத்தது அவை ஒன்று அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அவை அப்படிங்கிறது பன்மை, அதனால் அவை அன்று அப்படின்னு வராது, அது அன்று, அது அன்று. அடுத்தது அது உரிமையானது, நம்ம அது உரிமையானது அப்படின்னா அஃது உரிமையானது, இதுதான் வந்து கரெக்ட், அஃது உரிமையானது. அடுத்தது இதனுடைய கண்டினியூவேஷன். யான் தாம் வந்தோம், யான் தான் வந்தேன், இதுதான் வந்து சரியான திருத்தம். யான் தாம் வந்தோம், யான் அப்படிங்கிறது ஒருமை, அப்போது தாம் அப்படிங்கிறது பன்மை. இங்கே பாருங்கள், யான் தான் வந்தோம் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்தேன், யான் அப்படிங்கிறது ஒருமை, அதனால் யான் தான் வந்தேன். அடுத்து இங்கே பாருங்கள், நான் தாம் சென்றேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அப்படிங்கிறது ஒருமை, தாம் அப்படிங்கிறது பன்மை, சென்றேன் அப்படிங்கிறது ஒருமை. இதை நம்ம திருத்தணும் அப்படின்னா எப்படி வரும், நான் தான் சென்றேன். ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்தது நீர் தான் கொடுத்தீர், இதை நம்ம எப்படி சொல்லுவோம், நீர் தாம் கொடுத்தீர். தான் அப்படிங்கிறது ஒருமை, அப்போது இது நீர் அப்படிங்கிறது பன்மை, அதனால் இந்த இடத்துல இந்த பன்மைக்கு பக்கத்தில் பன்மை தான் வரணும். அதனால் நீர் தாம் கொடுத்தீர். அதுக்கு அடுத்தது இதை பாருங்கள், அவைதான் ஓடின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய திருத்தம் அவைதாம் ஓடின. அவைக்கு பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அவை அப்படிங்கிறது என்னது, பன்மை, அப்போ அதுக்கு பக்கத்தில் தான் வரக்கூடாது, ஏன்னா இது வந்து ஒருமை. அதனால் அவை தாம் ஓடின. ஸோ தாம் அப்படிங்கிறது பன்மை, அதனால் ஒரு பன்மைக்கு பக்கத்தில் பன்மை தான் வரணும். நம்ம ஃபஸ்ட்டு டெஃபனிஷனில் சொன்ன மாதிரியே ஒரு பன்மை வருது அப்படின்னா அந்த தொடர் முடிகிற வரைக்கும் பன்மையில் தான் முடியணும். அதே ஒரு தொடர் வந்து ஒருமையில் வருது அப்படின்னா ஒருமையிலே முடியணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அன்று அப்படின்னா அல்ல, ஒருமையில் அன்று சொல்லுவோம், பன்மையில் அல்ல அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தான் அப்படிங்கிறது ஒருமை, தான் அப்படிங்கிறது ஒருமை நமக்கு தெரியும். அதே மாதிரி தம் அப்படிங்கிறது பன்மை, தாம் பன்மை, சரிங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிழை கொடுத்துருப்பாங்க, அதனுடைய திருத்தங்கள் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம பார்க்கலாம். மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார், மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான திருத்தம் இங்கே பாருங்கள், கரெக்டானது என்ன அப்படின்னா மன்னர் தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். இங்கே என்ன தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த தன் தம் அதுதான். தன் அப்படிங்கிறது ஒருமை, அதனால் தன் குடிகளிடம் அப்படின்னா தன் மக்களிடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மக்கள் அப்படின்னா என்னது, பன்மை, அதனால் தம் அப்படிங்கிறது தான் சரி, தன் வந்து வராது. தன் அப்படிங்கிறது ஒருமை, தம் அப்படிங்கிறது தான் பன்மை. அடுத்தது நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், ஆமைகள் வேகமாய் ஓடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஓடாது அப்படிங்கிறது ஒருமை, ஆமை ஓடாது அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும். அப்போனா தான் இந்த ஓடாதுங்கிறது கரெக்டு.
அப்போது ஆமைகள்னு கொடுத்துட்டாங்க, பன்மையில் கொடுத்துட்டு இங்கே ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஆமைகள் வேகமாய் ஓடா, இப்படி தான் வந்து நம்ம திருத்தம் பண்ணணும். இதுதான் கரெக்ட். அடுத்தது, நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல, இது வந்து பிழை. இங்கே பாருங்கள், நான் கொடுத்த புத்தகம் இது அன்று, அல்ல அப்படின்னு வந்தால் அன்றுன்னு வரணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டு, நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்தது, இதை செய்தவன் இவன் அல்ல, இதனுடைய திருத்தம் இதை செய்தவன் இவன் அல்லன். அல்ல அப்படின்னு எங்கே வருதோ அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அல்லன். இங்கே வந்து செய்தவன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, செய்தவன் இவன் அல்ல, இதை செய்தவன் இவன் அல்லன். இங்கே அல்ல இருக்குது, இங்கே அன்று யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் அல்ல இருக்குது, இங்கே அல்லன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக படிக்கணும். இது வந்து அக்ரிணை. அதனால் அக்ரிணையில் அல்ல வந்துச்சு அப்படின்னா அன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னது, ஒரு மனிதன். அப்போ இது என்னது, உயர்திணை. உயர்திணைகளில் வர்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம், அல்ல அப்படின்னா அல்லன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நான் சொன்னேன், பெண் பாலில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை செய்தவள் இவள் அல்ல அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன போடணும், இதை செய்தவள் இவள் அல்லல். அப்போது பெண் பாலை குறிச்சிது அப்படின்னா அல்லல் போடணும், ஆண் பாலை குறிச்சிது அப்படின்னா அல்லன் இன்னும் போடணும். ஸோ இதுதான். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்தது, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய திருத்தம், ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது, ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. இந்த ஒரு அப்படிங்கிறது வராது. அடுத்தது, பாலும் தேனும் கிடைத்தது, பாலும் தேனும் கிடைத்தது. கிடைத்தது அப்படிங்கிறது என்னது, கிடைத்தது ஒருமை. பால் கிடைத்தது அப்படின்னா வேணால் அது சரி. அப்போது கிடைத்தன அப்படின்னு வரணும். பாலும் தேனும் கிடைத்தன, பன்மை. இதுதான் வந்து பன்மைக்கான சரியான ஒரு சொல். அதனால் கிடைத்தன அப்படின்னு தான் நம்ம போடணும். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன, தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது. வென்றன வரக்கூடாது, வென்றது. அடுத்தது, இங்கே பாருங்க, பிழை. திட்டங்கள் தீட்டப்பட்டது, திட்டங்கள் தீட்டப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, திட்டங்கள் தீட்டப்பட்டன. இதுதான் சரி. அடுத்தது, கந்தன் தேவியை மணந்தார், கந்தன் தேவியை மணந்தார். இது வந்து எப்படி வரும், கந்தன் தேவியை மணந்தான். மணந்தார் அப்படின்னா என்னது, இந்த மாதிரி வரக்கூடாது. அதனால் கந்தன் தேவியை மணந்தான், இதுதான் சரியான திருத்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது என்னும் சொல்லை அடுத்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக உள்ள சொல் வந்தால் ஒரு ஓர் என்றும் அது அஃது என்றும் வரும். அதான் நான் சொன்னேன்ல, இப்போது ஒரு ஊர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஒரு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஓர் ஊர், ஓருக்கு முன்னாடி தான் நம்ம உயிரெழுத்து யூஸ் பண்ணுவோம். அதான் அங்கே சொல்கிறாங்க, உயிரெழுத்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக உள்ள சொல் வந்தால் ஒரு ஓர் என்றும். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு அப்படிங்கிறது ஓர் அப்படின்னு நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா அஃது என்றும் வரும். ஸோ இதுதான் ஒருமை பன்மை பிழை. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த இலக்கண பகுதியோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து முடிச்சுட்டு நீங்கள் இது ஒரு தடவை ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாபிக் ஒருமை பன்மை வந்து ஈஸியாகிடும். ஸோ படிக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஒரு டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணும்போது தான் அதில் தப்பு நிறையா பண்ணுவோம். ஸோ அதனால் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.